இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 11, 2024, 11/12/2024, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை. ரேவதி நட்சத்திரம் காலை 11:48 வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். வளர்பிறை ஏகாதசி திதி. நாள் முழுவதும் யோகம் சரியில்லை. சிம்மம் மற்றும் கன்னி ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சந்திரன். இன்று காலை 11:48 சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால காலை 11:48 வரை, 11:48 AM வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது 11:48 AM மேலே கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. அதனால் உங்களுக்கு இன்று காலை 11 மணி வரைக்கும் மன சஞ்சலம் இருக்கும். அனாவசியமான செலவுகள். சில பொருட்கள் வீட்டில் எடுத்து வேலை பண்ணும்போது கை தவறி கீழே ஒழிஞ்சு உடையலாம். இல்லாட்டி ஏதாவது எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் ஆகலாம். அதாவது உங்களுக்கு இன்றைக்கி பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 4ஆம் இடத்துல செவ்வாய் வர இருக்காரு. அதனால் உங்களுக்கு உங்களுடைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஏதாவது உங்களுடைய ட்ரெஸ் கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது பொருட்கள் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதுவும் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இன்றைக்கி புதன்கிழமை, இன்றைக்கி உடையக்கூடாது, கிழியக்கூடாது, இந்த மாதிரி யோசனைகள்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா காலை 11:48 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுவது மட்டுமல்லாமல் தைரியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு, இல்லை வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணியிருப்பீங்க, அந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு நாள் தெரியாமல் இருக்கும். இன்றைக்கி நல்ல செய்திகளாக வரக்கூடிய யோகம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். எதிரிகளின் செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ஏதோ படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் சங்கடப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அது சின்ன வயசாக இருக்கா வயசானவங்களான்னு கவலை கிடையாது. ஈவன் ஒரு 25 வயசு பொண்ணோ பையனோ கூட எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அது சரியில்லைன்னு புலம்பிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி காலை 11 மணிக்கு மேலே, 11:48 மேலே தெளிவான சிந்தனையோடு சுறுசுறுப்புடன் செயல்படுவார்கள். தன்னம்பிக்கையோடு செயல்படுவதன் மூலமாக பண வருமானத்தை ஈட்டக்கூடிய யோகம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த வாய்ப்புகள் சாதகமாக பலன்களை ஏற்படுத்தும். ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வருவீங்க, எங்கேயாவது ஜாலியாக ஃபேமிலியோடு போயிட்டு வருவீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டு மத்தியானம் ஒரு 1 மணிக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். இதனால் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நிலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சுய முயற்சியின் மூலமாக பண வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் எதிரிகள் கீழ்த்தரமாக பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. அவர்களிடம் சற்று அறிவார்த்தமாக செயல்பட்டு காரியத்தை சாதிச்சுக்கணுமே தவிர அவங்கக்கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, வாக்குவாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி பேசுகிறத குறைச்சிங்கன்னா உங்களுக்கு மரியாதை. அதுவும் காலை 11 மணிக்கு மேலே நீங்கள் தெளிவான சிந்தனையோடு செயல்படும் பொழுது பேச்சை குறைத்து செயல்பாடுகளில் ஈடுபடுவது நன்மையை ஏற்படுத்தும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதில் தாமதம் ஏற்பட்டு பின் சரியாகும். ரிஷப ராசி.
லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு லாபத்தையும் யோகத்தையும் ராகுவோடு சேர்த்து கொடுத்துட்டு இருக்காரு. அதனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். கடன் பிரச்சனை கொஞ்சம் இருக்குங்க, அதை மட்டும் கொஞ்சம் சமாளிச்சிட்டிங்கன்னா பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சமாளிச்சிருவீங்க. இன்னைக்கு காலை 11:48 சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வந்து சனி பார்வையில் வரதுனால உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற சில விஷயம் நடக்காததுனால வன்மம் அதிகரிக்கிறதுக்கோ கோபம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உங்களோட வேலை பண்ணுறவங்க கிட்டேயும் உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்டையும் இன்றைக்கி பேசாமல் இருக்கிறது நல்லது. என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் பேச்சை குறைப்பது நல்லது. வருமானத்தில் தொய்வு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சிலருக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு ஒரு விதமான மனச்சோர்வு ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படும். ஆனால் அந்த காரிய வெற்றியில் உங்களுக்கு தோல்வி பெருசாக இருக்காது, பெரிய வெற்றியும் இருக்காது. ஒரு மீகர் லாபம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன லாபத்தை சந்திப்பீர்கள். அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அறிவு திறமையை காட்டி உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களை வெறுப்பேற்றுவாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய அல்லது கோபமான வார்த்தைகள் வெளியேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 11:30 மணி வரைக்கும் பிரச்சனை இல்லை, தெளிவாக இருப்பீங்க. உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய வசதி வாய்ப்பையும் உங்களுடைய கௌரவத்தையும் பாதுகாத்துக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இந்த 11:48 மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களை எரிச்சல் படுத்துறது, அடுத்தவங்ககிட்ட வேண்டாத விஷயத்தை பேசி அவங்கள காபராப்படுத்துறது, பயமுறுத்துறது, இதெல்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அதே சமயம் வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வழக்கு சார்ந்த வெற்றி, இல்லாட்டி உங்கள் பேரில் யாராவது வழக்கு தொடுத்துருக்காங்க, இல்லை அரசாங்க வகையில் மேல் அதிகாரிகள் வகையில் ஏதோ மெமோ கொடுத்துருக்காங்கன்னா அது சம்பந்தமாக கவலைகள் பிற்பகலுக்கு மேல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக தம்பி தங்கை யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட நீங்கள் வாக்குவாதம் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சிலருக்கு தம்பி தங்கைகளால் பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். அதனால் மத்தியானத்துக்கு மேலே அடித்து பிடிச்சி ஓடி வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு வர வேண்டிய சந்தோஷம் இந்த தம்பி தங்கைகள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. மிதுன ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமா நீங்கள் எடுத்த புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அஃபிஷியலாக உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நடக்கும். கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு முயற்சி எடுத்தால் இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். அதுவும் காலை 11:48 மேலே சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனா யோகம். இதனால் உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படாது. குடும்ப கௌரவத்தை பாதுகாப்பதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்காக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க. அதனால் எதிரில் இருக்கிறவங்க பயப்படுவாங்க. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை விஷயமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். புதுசாக ஒரு சில விஷயத்தை கற்றுப்பீங்க. புதுசாக ஒரு சில விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு பெருமை தேடிக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். 6ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை குரு பார்வையில் இருக்கிறதுனால கடன் சார்ந்த செலவுகள் சற்று அதிகரிக்கிறதுக்கோ அல்லது வீடு மனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலக ரீதியாக பண லோன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்று பிற்பகலுக்கு மேல், அதாவது மத்தியானம் 11:48 மேலே பண வருமானம் ஏற்படும். லோன் சாங்ஷன் ஆகிறதுனால உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடகராசி, இன்று உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும்.
நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், வியாபாரம் துவக்கணும் அப்படின்னா அது சம்பந்தமான உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அஷ்டம சனியுடைய பாதிப்பு குறைய துவங்கிடுச்சு, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் பிரிவை சந்தித்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்குள் மன ஒற்றுமை ஏற்பட்டு பிற்பகலுக்கு மேலே நற்செய்திகள் வருகின்ற சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்ட அந்த நிலம் சார்ந்த விஷயமோ இல்லை வேலை விஷயமா எதிர்மறையாக செயல்பட்ட உங்கள் அரசு அதிகாரிகள் மேலதிகாரிகளே உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களை பற்றின உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு அவர்கள் உங்களிடமே மன்னிப்பு கோருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்ச பங்கமாகிறார் இன்றைக்கி காலை 11 மணிக்கு மேலே. இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அறிவார்த்தமான உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும். பங்காளி சண்டை முடிவுக்கு வரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். தெளிவான சிந்தனையின் காரணமாக உங்களுக்கு அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். உங்களுடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், நிலம் சார்ந்த பிரச்சனைகள், உங்களுடைய வியாபாரம் சார்ந்த லீகல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடம்பில் ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதிக்கு தீர்வு இன்று காலை 11:48 மேலே நீங்களே உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனமும் உடலும் புத்துணர்ச்சியோட புது தெம்போடு செயல்படுவதற்குண்டான உதவியை செய்து உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி. இன்று காலை 11:48 சந்திராஷ்டமம். அதனால் மனசு சஞ்சலம், குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள், உங்களுடைய குடும்ப எதிரிகளால் அபாண்டமான குற்றச்சாட்டுகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே 11:48 AM உங்களை விட்டு போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் செயல்படுவீர்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சனியின் பார்வையில் சந்திரன் வராரு. ஆனால் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக செவ்வாய் நீச்ச பங்கமாகிறதுனால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு தைரியமான முடிவாக இருக்கும். அதனால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீர்த்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு திடீர் பராமரிப்பு செலவுகள், நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு அல்லது வீட்டை மாற்றுறதுக்கு உண்டான செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே அவசர கதியில் முடிவெடுக்காதீங்க. ஏன்னா காலை 11:48 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதற்கு பிறகு முன் யோசனையோடு செயல்படுவது நல்லது. அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மேல் அதிகாரிகளின் தொந்தரவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பிற்பகலுக்கு மேல் உங்களுடைய மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் மனசில் ஒரு விதமான சஞ்சலம், கவலை, கோபம், குரோதம்னு ஏதாவது கலவையான உணர்ச்சிகள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிப்பீங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி ஏமாற்றத்தை தரும். இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாததுனால உங்கள் எதிரிகள் உங்களிடம் சற்று தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவாங்க. அதுவும் குறிப்பாக அஃபீஷியல் எதிரிகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். இன்று வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில நற்செய்திகள் வரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக அபாண்டமான குற்றச்சாட்டுகளில் சிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறது தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வேலை விஷயமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகும். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு தடையாக இருந்த நபரே உங்களுக்கு சாதகமாக பேசுவார், இல்லை தடையாக இருந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக மாறும். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு குடும்பத்தினர் சம்பந்தப்பட்ட, குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவலைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்புகள் ஏற்படாது. கன்னி ராசி.
இன்று காலை 11:48 வரைக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் இருக்கும். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். கவலைகள் இருக்கும். தந்தைக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 11:48 மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால சொன்ன சொல்லில் தடுமாற்றம் ஏற்படும். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, அதுக்கு எதிர்மறையாக நீங்களே செயல்படுவீங்க. அதுவும் குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எதிரிகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஏன்னா 8ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்கள் எதிரிகளே உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தந்து உங்களுக்கு வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். ஆனால் கவலைகள் ஜாஸ்தியாகும். இன்று பிற்பகலுக்கு மேல் செலவுகளும் கவலைகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகள் அரசாங்க வகையில், தந்தை வகையில், தந்தை வழி பூர்வீக சொத்து வகையில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு செலவை கொடுத்துட்ருக்கும், இல்லாட்டி கவலையை கொடுக்கும். நிம்மதியற்ற தூக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் மத்தியானம் கூட உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆஃபீஸில் வேலை பண்ணும்போது கூட உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் அல்லது கவலை, மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிற்பகலுக்கு மேல் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் பிடிவாதத்துடன் செயல்படுவார்கள். அதனால் அவர்களோட நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுறது வேண்டாத பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். உங்களுக்கு வரவேண்டிய பண லாபத்தில் தாமதத்தை ஏற்படுத்தும். ஆக்சுவலாக இதுக்கு தடையாக இருக்கிறதே உங்கள் மூத்த சகோதரர் தான். அதனால் அவர்கிட்ட நீங்கள் பேசி பிரயோஜனம் இல்லை. 2 நாள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அவரே உங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த பதவி வந்த உடனே சில தவறான முடிவுகள் எடுக்கிறது, சில தவறான வார்த்தைகளை விடுவதுன்னு வேண்டாத விஷயத்தை பண்ணிவிட்டு உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்திப்பீங்க. வெளியூர் டிரான்ஸ்ஃபர் ஏதாவது வந்ததுன்னா இன்றைக்கி ஏற்றுக்காமல் இருந்துட்டு ஒரு 2 நாள் கழித்து போய் ஏற்றுக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி அலைச்சலில் உங்களுக்கு பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா குதர்க்க எண்ணங்கள், குறிப்பாக உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளுடன் தடுமாற்றமான உறவு நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கோ பதட்டம் அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இது உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆனால் வார்த்தைகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். தேவையற்ற குதர்க்க வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அஃபீஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு ஒரு சிக்கலை கொடுக்கும். அந்த சிக்கலை சமயோஜிதமாக செயல்படுத்தி தான் ஜெயிக்கணுமே தவிர நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் ஜாஸ்தி ஆகும். பிற்பகல் 12 மணிக்கு மேலே உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு சாதகமான உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர்களுடைய உண்மையான எண்ணத்தை தெரிந்து கொண்டு செயல்படுத்துவது நல்லது. அவங்களுக்கு என்ன அதனால் லாபம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்காவது லாபம் இருந்தால் தப்பு கிடையாது. 100% அவங்களுக்கு லாபம்னா அதை நீங்கள் செயல்படுத்துவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று வாக்கு சாதுரியம் அதிகரித்து வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் 3ஆம் நபர் தலையீடு இருக்குது. அதனால் குடும்பத்தில் உங்கள் பெரியவங்களை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை வேறு யாராவது உங்களை பற்றி உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு நட்பை ஏற்படுத்தும். அதனால் புதிய நண்பர்கள் உருவாகுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அலுவலக ரீதியாக சற்று பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு தன பிராப்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சிறப்பான நாள். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பண வருமானம் ஏற்படும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகளில் முனைப்புடன் செயல்படுவீர்கள். இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களை அல்லது நண்பர்களை சந்தித்து சந்தோஷமான அனுபவங்களை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. மனசு கவலை ஜாஸ்தி ஆகிறதுக்கு நீங்களாக காரணமாகிடுவீங்க. மனசில் எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். வீண் எண்ண ஓட்டங்கள், யாராவது சம்பந்தம் இல்லாத நபர் அல்லது
உங்களுக்கு நெருங்கின தொடர்பு இல்லாத நபரை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குதர்க்க வார்த்தைகள், குதர்க்க எண்ணங்களின் காரணமாக உங்களுக்கு வரவேண்டிய கௌரவத்தை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. அலுவல் ரீதியாக உங்களுடைய அஃபிஷியல் என்விரான்மெண்ட், உங்களுடைய வேலை விஷயமா, உங்களுடைய வியாபார விஷயமா, இந்த சம்பந்தமான இந்த ப்ரொஃபஷனல் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று பிற்பகலுக்கு மேல் சனியின் பார்வையில் சந்திரன் வருதுனால உங்களுக்கு தந்தையை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். தந்தை சார்ந்த எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. வேலை விஷயமா சரி, இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கு உண்டான விஷயமாகவும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அலைச்சலை ஏற்படுத்தும். அந்த அலைச்சல் காரணமாக உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும். அஃபிஷியல் என்விரான்மெண்ட், அஃபிஷியல் டியூட்டிஸ் வில் பி கர்டெயில்டு. அதனால் நீங்கள் உங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உங்கள் பாதிப்பு உங்களுக்கு மரியாதை குறைவோ அவமானமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. பட் இருந்தாலும் வேலை விஷயமாக எந்த ஒரு தவறான முடிவும் எடுத்துடாதீங்க. உங்கள் வேலையை ஸ்கிப் பண்ணாதீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார்கிட்ட பேசினாலும் சரி, நக்கல் பேச்சு, நையாண்டி பேச்சு, குதர்க்க பேச்சுன்னு பேசி அவங்கள இரிட்டேட் பண்ணுவீங்க. அவர்களும் உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக குதர்க்க பேச்சு பேசினாங்கன்னா உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கும். ராசிநாதன் இன்று காலை 11:48 மேலே நீச்ச பங்கம் அடைகிறதுனால உங்களுக்கு சற்று தற்பெருமை அதிகரிக்கிறதுக்கோ அல்லது அடுத்தவங்களை பற்றின தாழ்வு மனப்பான்மையை உயர்த்தி கொள்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். தனுசு ராசி இன்று காலை 11:48 வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கார் சந்திரன். அதனால் உங்களுக்கு வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். இன்றைக்கி நீங்கள் புதுசாக ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா, லைக் புதிய அப்ளிகேஷன் போடுறது, புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறது, இல்லை புது வேலையில் போய் ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. 4ஆம் இடத்துல ராகு சந்திரன் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் தான் இருக்காங்க. அதனால் கெடுபலன்கள் இல்லை. நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 11:48 சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக செவ்வாய் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால நிலம் சார்ந்த முதலீடுகள், வியாபாரம் சார்ந்த முதலீடுகள் செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது. கடல் கடந்த தொடர்புகள், நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, ஃபாரினில் வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை விஷயமாக ஒரு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவுட் சைடு இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள், தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இடமாற்றம் அல்லது வேலையில் மாற்றம், பதவி மாற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கலைத்துறை நண்பர்கள் இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். குறிப்பாக அரசாங்க வகையில் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு கலைத்துறை சார்பாக அரசாங்க அனுமதியுடன் எங்கேயாவது அயல்நாடுகளுக்கு பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக விரக்தி மனப்பான்மையோடு இருந்தீங்க, நமக்கு பதவி கிடைக்கல, நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்ட்டு. இன்றைக்கி அந்த இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன், பதவி போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகளில் இருந்த தடைகள் விலகும். மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்றைக்கி அவங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் அரசாங்க அல்லது மேல் அதிகாரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் மூலமாக சில அனுகூல பலன்கள் ஏற்படும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இன்று காலை 11:48 வரைக்கும், அதன் பிறகு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லாமல் இருக்கார், அதாவது உங்களோட கணவனோ மனைவியோ வேலை இல்லாமல் இருக்காருன்னா அவங்களுக்கு இன்றைக்கி வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். அதே சமயம் அவருடைய முயற்சியின் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உங்களுடைய குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று தளரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஓரளவுக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மரியாதை அளித்து காது கொடுத்து கேட்பார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். குழந்தைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரிய மனிதர்களின் அறிவுரை உங்கள் குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளிடம் எடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்களுடைய எண்ண ஓட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பணப்புழக்கம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பண பாக்கிகள் வசூலாகும். சில சமயம் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே திடீர் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை வாய்ப்புகள் தேடி வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்று பிற்பகலுக்கு மேல் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் இத்தனை நாளாக பார்ட்னர்ஷிப் பண்ண மாட்டேன், நான் யார் கூடயும் பார்ட்னர்ஷிப் சேர மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே, அதாவது காலை 11:48 மேலே எடுக்கக்கூடிய முயற்சிகள் புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக தொழிலில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை துவக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும், தொழில் சிறக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். கும்ப ராசி, குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். அதனால் வார்த்தை விரயங்கள், ஆனால் நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பாக நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க இல்லை வியாபாரத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் நிறையா வார்த்தை பிறழ்வுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். இந்த வார்த்தை பிறழ்வுகள் உங்களுக்கு நன்மை தரும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்களுடைய தகுதிக்கு மீறி வார்த்தை பிறழ்வுகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. அதாவது அதிகமாக கதை விடுறது, அதிகமாக ஏமாத்துறது, பொய் சொல்கிறதுலாம் தவிர்க்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் எடுத்த முயற்சி நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மத்தியானம், அதாவது காலை 11 மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சி குறிப்பிட்ட வகையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கலைத்துறை நண்பராக இருந்தால் வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளை கொண்டு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுறதுனால இன்று பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு நற்செய்திகள் சந்தோஷமான அனுபவங்களை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகளுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலை விஷயமாகவோ அல்லது உங்களுடைய கடந்த கால கடன் சார்ந்த விஷயமாகவோ இருக்கும். அதனால் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதே சமயம் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது நிலத்தை அடமானம் வச்சோ வீட்டு அடமானம் வச்சோ வாங்கியிருந்த பணம் கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று உங்களுக்கு பதட்டம் ஏற்பட்டாலும் அதற்கு உண்டான பண உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பண உதவிகள் கிடைக்கும் நாள். மீன ராசி, ராசியில் இருக்கிற சந்திரன் காலை 11:48 வரைக்கும் இருக்கார். இதனால் உங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசில் சஞ்சலமும் இருக்கும். அதாவது கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து மனப்பிறழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. நீங்களாக சில கற்பனை விஷயத்தை யோசித்து வச்சு மண்டல குழப்பத்தை ஏற்படுத்திப்பீங்க. ஆனால் காலை 11:48 5 கூடிய சந்திரனும் 2 கூடிய செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக, அதாவது பாக்யாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலை. குழந்தைகள் மூலமாக, உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கௌரவம் சார்ந்த விஷயங்களில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது கௌரவ பாதிப்பு ஏற்படும் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதை சாதகமாக பயன்படுத்தி குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு நன்மையை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு தன வரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று
கௌரவத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். அனாவசியமாக சண்டை போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், கௌரவ பிரச்சனைகள், மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள், இப்படி எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தந்தை மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நிவர்த்தியாகி தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நட்சத்திரநாதன் புதன் வக்கரமாக இருக்காரு, ராசிநாதன் குரு வக்கரமாக இருக்காரு. 2 கிரகங்களும் நேர் பார்வை. இதில் 10ஆவதுக்கு இன்னைக்கு 2ஆம் வீட்டு அதிபதி காலை 11 மணிக்கு மேலே நீச்சபங்கம் அடைகின்ற காரணத்தினால வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்துவதன் மூலமாக வியாபாரிகளுக்கு தன வருமானம் ஏற்படும். திடீர் தன யோகம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் இன்று பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் ஏற்படுகின்ற தனலாபம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.